செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் மதுரையில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய 4 வரி பாடல் சைவ முதல் என்று தொடங்குகின்ற அருமையான பாடல். சந்தம் தைய தன தன தான தனன தன தன தான தைய தன தன தான தன தனன தன தான சைவ முதல் குருவாய சமணர்களை தெருவோனே. சைவ முதல் குருவாயே சமணர்களை தெருவோனே பொய்யர் உள தணுகானே. பொய்யர் உள தணுகானே புனித அருள் புரிவாயே. பொய்யர் உள தணுகானே புனித அருள் புரிவாயே. சைவ முதல் குருவாயே சமணர்களை தெருவோனே பொய்யர் உள தணுகானே புனித அருள் புரிவாயே. கையின் மீசை கதிர்வேலா கையின் மீசை கதிர்வேலா கடி கமழற் புதனீபா. கையின் மீசை கதிர்வேலா கடி கமழற் புதனீபா தெய்வ சத்குருநாதா. தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே. தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே. மெய்யர் உள தணுகானே புனித அருள் புரிவாயே. திருமதுரை பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். சைவ முதல் குருவாயே சமணர்களை தெருவோனே. சைவ சமயத்தின் முதலான குருவாக திருஞான சம்பந்தராக வந்து சமணர்களை முறியடித்தவனே. பொய்யர் உள்ளத்து அணுகானே. பொய்யர் உள்ளத்து என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். புனித அருள் புரிவாயே. ஏ வாக்கு ஆவரலாம் என்று இலக்கணத்திலே இருக்கிறது. ஆகையால் பாடலிலே வருட்புரிவாயே என்று இருக்கும். நாம் கூறும் பொழுது இதை அருள் புரிவாயே என்று நாம் படிக்க வேண்டும். பொய்யர்களின் மனதில் இருக்காதவனே. ஒரு வினாடி கூட பொய்யர்களின் மனதிலே முருகன் நிலைப்பதில்லை. ஆனாலும் பொய் பேசாத மனிதர்களும் இல்லை. பிறந்ததிலிருந்து சிற்சில காரணங்களுக்காக பொய்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதிலே தீமை இல்லாமல் பிறருக்கு தொந்தரவோ தீமையோ இல்லாத பொய்களாக இருந்தால் அதை மன்னித்து விடுவார்.
ஆனால் பிறரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்து தீமை செய்பவர்களின் மனதில் என்றும் எப்பொழுதும் குடியிருக்க மாட்டார். உன் திருவருளை தந்து அருள்வாயாக முருகா. கையின் மிசை கதிர்வேலா, கடிகமழ் அற்புத நீபா. உனது திருக்கரத்தில் ஒளி வீசும் வேலை ஏந்தியவனே, நறுமணம் வீசும் அற்புதமான கடப்ப மாலையை தரித்தவனே, தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே, இறைவனாகிய சிவபெருமானுக்கு சிறந்த குருவான தலைவனே, அழகிய மதுரையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார். இதிலே துதிப்பாடல்கள் என்றுதான் இதை கூறுவார். அதாவது இதிலே நமக்கு வேண்டும் பிரார்த்தனை என்ற ஒன்றும் கிடையாது. ஆகையால் இந்த பாடலை துதிப்பாடலாக கருதுவார்கள். சைவ முதல் குருவாயே, சமணர்களை தெருவோனே, பொய்யர் புலத்தணுகானே, புனித அருள் புரிவாயே, கையின் மிசை கதிர்வேலா, கையின் மிசை கதிர்வேலா, கடிகமழ் அற்புத நீபா, தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.